Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாசம் 22000 ரூபாய் சம்பளத்துல வீட்ல இருந்து வர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க +2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா வர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க தான் பார்க்கணும். சூப்பரான ஒரு சம்பளத்துல ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே இந்த பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்கு. ரொம்பவே லிமிட்டடான ஒரு வேகன்சி இருக்கிறதுனால இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இமீடியட்டா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ற எல்லாருமே வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூல நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஜாபோட லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வர்க் ஃப்ரம் ஹோம். நீங்க வீட்ல இருந்துட்டு ஒர்க் பண்ண போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு பேச தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். இந்த கம்பெனி என்ன, இந்த கம்பெனியில் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், ஆன்லைன் ஜாப்ஸ், எம்என்சி கம்பெனியில் தான் வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், கார்பரேட் கம்பெனியில் தான் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க, ஒரு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுஸ் பெயிண்டர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து கர்நாடகா, பெங்களூரில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்குன்னு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து ஹைரிங் வந்து பண்ணுறாங்க. டேரெக்டாக ஹெச்ஆர் ஹையர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். பெர் மந்த் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,500 ரூபாய் பெர் மந்த் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து கமிஷன்ஸும் இருக்கும், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் 23 இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16 ஆகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாளைக்குள்ள வந்து முடியக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. அதனால ஏப்ரல் 23 மேலே இந்த வீடியோ பார்த்துட்டு லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் வந்து கமெண்ட் வந்து பண்ண வேண்டாம். ஓகேங்களா? வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைச்சிரும். நீங்கள் வந்து கமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எதுவுமே வராது. ஓகேங்களா? இப்போ ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேனேஜ் ஆஃபீஸ் டேக்ஸ் சுச்சஸ் ஃபில்லிங், ஜென்ரேட்டிங் ரிப்போர்ட்ஸ் அண்டு ப்ரிப்பரேஷன்ஸ், செட் அப் த மீட்டிங் அண்டு ரெக்கார்டிங் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன ஒரு போஸ்டிங் வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த லெவலுக்கு தான், அதாவது ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கும். அதுதான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே பண்ண சொல்கிறாங்க. ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மின் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மீட்டிங்காக இருக்கட்டும், கஸ்டமர்கிட்ட பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி சப்ளிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து மேக் ட்ராவல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, சுஜஸ்ட் புக்டு ஃப்ளைட்ஸ், கார்ஸ் அண்டு மேக்கிங் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, ரிசர்வேஷன், ரெக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ஃபோன்ஸ் கால்ஸ் அண்டு ரொட்டீன் காலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பை மொபைல்ஸ் அண்டு இமெயில், அதாவது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்கணும். கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து ஃபோன் கால் மூலியமாகவோ மெயில் மூலியமாகவோ நீங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட லேப்டாப்பு வித்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே அப்ளை பண்ணிடலாம். இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கணும். அந்த லேப்டாப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரிலேட்டிவ் கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஒரு தகுதியில் வந்து கேட்டுருக்கிறாங்க ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூவெண்ட் இன் கம்யூனிகேஷன்ஸ் போத் ரைட்டன் அண்டு வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கில்டு இன் கம்ப்யூட்டர், ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங், யூஸிங் ரிலவெண்ட் அட்மின் சாஃப்ட்வேர் அண்டு டூல்ஸ் அப்படிங்கிற இந்த சொல்கிறாங்க. அட்டேஷன் டு டீடைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜாபுடைய லொக்கேஷன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷருமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச
கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம், ஐடிஐ படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி படிச்சிருந்தா வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த ஜாப்புக்கு பேங்க் உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் தான் கிரெடிட் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லாங்குவேஜை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படிங்கிற இந்த 4 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 லாங்குவேஜில் கண்டிப்பாக நம்ம தமிழ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து பார்க்குறீங்க, கர்நாடகா கூட பார்க்குறீங்க. அதனால் உங்களோட லாங்குவேஜ் வந்து இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதிகமாக. அடிஷனல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் ஏதாச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். கம்ப்யூட்டர் இருந்தாலும் ஓகே, அதை தாண்டி லேப்டாப்பு வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இது எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அங்கே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீன் கலரில் அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்ளை அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்மோ ஜாப்ஸ் அப்படிங்கிற ஆப்புக்குள்ளே போகும். ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் கோர்மோ ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு கூட பண்ணலாம். இந்த கோர்மோ அப்படிங்கிற இந்த ஜாப் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் போர்ட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஜாப் போர்ட்டலில் ஒரு ஜென்யூனான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஜாப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் சொல்கிறேன். நிறையா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபேக்கான கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்து இருக்கக்கூடியவங்களை டார்கெட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால் ஒரு ஜாப்புக்கு ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 90% வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அமௌண்ட் வந்து கேட்க மாட்டாங்க. ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட் கேட்க மாட்டாங்க. அப்படி இன்டர்வியூக்கோ இல்லை ஒரு காலேஜுக்கோ ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு யாராவது காசு ஒரு பணம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த கம்பெனி வந்து நம்பாதீங்க, தூக்கிப்பட்டு வேறு ஆரம்பிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வேலை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட அந்த NEX வேவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஜாப் அப்டேட்டாக இருக்கட்டும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இந்த கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.